ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒயர் கூட போட போகிறோம். ஒரே ஒரு ரோல் வச்சு பிகினர்ஸுக்கு புரிகிற மாதிரி லஞ்ச் பேக்கு போடலாம். வாங்க எப்படி போடலாம் பார்க்கலாம். நான் இங்கே ஒரே ஒரு ரோல் எடுத்துக்கிட்டேன், ஒயிட் கலர் ரோலு. மேலே கவரெல்லாம் நான் எடுத்துட்டேன். அது உள்ளே இருக்கிற கட் பண்ணிக்கலாம். ஒயரை கொஞ்சமாக ரோல் இருந்து எடுத்து வெளியே விட்டுக்கலாம். கையில் பிடிச்சிட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். மீதி ஒயரை நம்ம கட்டி வச்சிடலாம். ஒரு அடி ஸ்கேல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதில் 4 அடி ஒயரை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஒயர் கூட போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கற்றுக்கிட்டு போடலாம். நீங்கள் ஒரு முறை போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் போட்டு கற்றுக்கோங்க. இப்போ நான் இங்கே லஞ்ச் கூட தான் போட போகிறேன். ஒரே ஒரு ஒயர் வச்சு சிம்பிளாக இங்கே ஸ்கேல் எடுத்து 4 அடி, 1 அடி, 2, 3, 4 அடி கரெக்டாக அளந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பின்பக்கம் 2 ஒயர் வந்திருக்கு, முன்பக்கம் 2 ஒயர் வந்திருக்கு. இது 4 அடி கணக்கு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் சிசர் வச்சு. நாலு அடி போதும் நம்மளுக்கு லஞ்சு கூட போகிறதுக்கு. இதே மாதிரி அதே அளவு வச்சு இன்னொரு ஒயர் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 18 ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இது மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 18 ஒயர் கட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஒயரும் நம்ம கரெக்டாக அளந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். போடும்போது கூட நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கணும். 18 ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். மொத்த ஒயரையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் தேவையான அளவு. 18 ஒயர் இருக்குது. ஒயரு ஆல்ரெடி எண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதிலேருந்து ஒரே ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இதை 2ஆக நம்ம கரெக்டாக அளந்து 2ஆக மடித்து அளந்து எடுத்துக்கணும். ஒரு ஒயரை எடுத்து பாருங்கள், இது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ஒரு ஒயரை 2ஆக மடிச்சுக்கோங்க. அதே அளவுக்கு அதில் மடிச்சிருக்கிற ஒயரை அந்த அளவுக்கு 2ஆக மடிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த அளவில் 2 அடி அந்த அளவு வரும். அந்த அளவு மடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரில் இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கையில் பிடிச்சிக்கோங்க ஒயரை. இப்போ பின்பக்கமாக திரும்பி இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம மேலே விட்டுட்டு சைடு இருக்கிற ஒயரை எடுத்து அந்த சந்தில் விடணும். இப்படி வரும் ஒயரு. தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க பாருங்கள்,
கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக இருக்குது, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி மேலே கீழே கொஞ்சம் இழுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ கேட்குது ஈர்த்தோம்னா நம்ம கரெக்டாக வந்துடும். அதை இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். நான் இன்னொரு முறை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பிரிச்சுட்டு இன்னொரு முறை போட்டு காட்டுறேன். ஆல்ரெடி பிரித்து எடுத்துட்டேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசம் இன்னொரு முறை போடுறேன். பாருங்கள், இது மாதிரி மடித்து வச்சுக்கணும். ஒரு ஒயர் எடுத்து அந்த 18 ஒயரில் ஒரு ஒயர் எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயர் எடுத்து 2ஆக மடித்து இந்த கீழே ஒயரை மேலே விடணும். சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து உள்ளே விட்டுக்கணும். இப்போது அதை மேலே இந்த கீழே இருக்கணும். இப்போது ஒரு பூ வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி லஞ்ச் பேக்கு தான் போட போகிறேன். சின்னதாக உங்களுக்கு புரியும்படி ஈஸியாக சொல்கிறேன். இன்னொரு ஒயர் எடுத்து 2ஆக மடிச்சுக்கோங்க. மடித்து அதையும் மடித்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரு சைடில் இருக்கணும். வலது கை பக்கம் ரன்னிங் ஒயர் இருக்கணும். இப்போ உள்டாவாக அப்படி திரும்பி இருக்கும். அந்த ஒயரை எடுத்து மேலே விட்டுருங்க. இப்போ இது மாதிரி பள்ளமாக இருக்கிற ஒயரை எடுத்து உள்ளே விட்டுருங்க. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கிட்டேயே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஈர்த்தி விட்டுருங்க ஒயரை. நல்லா ஈர்த்து போடும்போது பேக் நல்லா வரும். பாருங்கள், இதுவும் கொஞ்சம் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்குது. இப்போ மேலே இருந்து ஈர்த்து விட்டுக்கலாம். அதை சரி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் அது மாதிரி சரி பண்ணி ஒரே ஃபஸ்ட்டு போடும்போது ஒரே லைன் மட்டும் அது மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர லைனெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். இன்னொரு ஒயர் போட்டுக்கலாம். இன்னொரு பூ. இது வந்து சாதா ஒயர் கூட. சிவன் கன்று, நெல்லிக்காய் முடிச்சு எல்லாமே நெக்ஸ்ட்டு நான் வீடியோவாக போடுறேன். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ ஒயர் பேக் வீடியோ போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு ஒயரும் அது மாதிரி செக் பண்ணிக்கணும். பூ போடும்போது மேலே கீழேமா குறைஞ்சிடும். மூணு ஒயர் போட்டேன். இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். கரெக்டாக 2ஆக மடித்து இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரை முதல்ல மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இந்த இதில் இந்த லுப்பை அதில் செருவுங்க. இந்த குக்கிங் சேனலில் நிறைய போட்டிருக்கேன் என் வீடியோவில். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அப்படியே நீட்டாக எல்லா ஒயரையும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். கடைசியாக 2-3 ஒயர் போட்டு காட்டுறேன். எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ திரும்பியும் போட்டுறேன். கடைசியாக வந்துட்டோம் பாருங்கள், கரெக்டாக இருக்குது அந்த ஒயரு. இன்னும் 2 ஒயர் இருக்குது. இதே மாதிரி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எல்லா ஒயரையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம்
நெக்ஸ்ட் லைனெல்லாம் இந்த ஒயரை வச்சு நம்ம சேர்த்து போடலாம். நெக்ஸ்ட் வர லைன்லாம் ஈஸியாக இருக்கும். அந்த ரன்னிங் ஒயரு லேசாக முறுக்கு மாதிரி விழும். அதை அப்பப்போ நீங்கள் தூக்கி விட்டு இப்படி நிறுத்தினீங்கன்னா முறுக்கெல்லாம் போயிடும். இப்போ முடிஞ்சிடுச்சு. ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டேன். இது மாதிரி தான் இருக்கும். எண்ணி பார்த்துக்கலாம். அங்கே 19 ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த இதுவும் கடைசி பூவும் சேர்த்து ஒன்றா வச்சு அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயரில் நம்ம கட் பண்ணின ஒயரில் பாதி அளவு அந்த அளவுக்கு தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு அளந்தோம் இல்லையா, அதே அளவு தான் அந்த பக்கமும் விடணும். அதே அளவு. இப்போ இன்னும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயர் அளவே இந்த ஒயரையும் வச்சு நம்ம அளந்துக்கலாம். அதே அளவு அளந்துக்கோங்க. இப்போ இதை மடிச்சிக்கலாம். ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயரை நம்ம எடுத்து சுற்றி விடலாம். ஃபஸ்ட்டு பூ போடலாம். எடுத்து மேலே விட்டுக்கோங்க. மேலே இருக்க ஒயரை எடுத்து உள்ளே சொருவுங்க. இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த லைனும் ஃபுல்லாகவும் நம்ம போடணும். இன்னொரு பூ காட்டுறேன். போட்டு இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு கடைசி வரையும் போட்டுக்கணும். வீடியோ கொஞ்சம் கை மறப்படுது, ஆனாலும் நான் கை எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கணும். இது ஃபுல்லாகவே கடைசி வரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், கடைசியில் 2 பூ வச்சுருக்கேன். ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். மொத்தமே வீடியோவுக்கு காட்ட முடியாது. இப்போ கடைசியாக 3 லைன் 3 பூ போடலாம். என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு போடுறேன். இது பார்ட் 1 வீடியோ தான். செகண்ட் பார்ட்டு அடி மட்டும் போட்டு காட்டுறேன். மூளை திருப்புறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதே மாதிரி இதுவும் சமமாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை அந்த அளவுக்கே கட் பண்ணிக்கலாம். ஒயர் போடும்போது முறுக்கு விழும் சொன்னேன்ல, அதே மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. முறுக்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி கீழே அடி ஒரு 6 ஒயர் வச்சு அடி 6 அடி, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3, மொத்தம் 7 லைன் போட்டுக்கலாம். அதே அளவுக்கு அளந்துக்கோங்க. இன்னொரு ஒயர் போட்டு காட்டுறேன். இங்கே முடி போட்டு வச்சுக்கலாம் முதல் லைனுக்கு. அப்போ தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும். இந்த பக்கம் 3 லைனு, அந்த பக்கம் 3 லைன் போட்டுக்கலாம். கீழே 3 லைன், மேலே 3 லைன் போட்டுக்கலாம். அடையாளத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் முடி போட்டுக்கோங்க. ஒரு முடி இப்போ லைன் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா லைனும் நீங்கள் போட்டுக்கணும். மொத்தம் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், 6 7 லைன் போட்டுட்டேன். கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். ஒயர் கூடைக்கு அடி போடுறது இன்னும் 3 பூ இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். நல்லா ஈர்த்து விட்டு போடுங்க. அப்போ தான் கூட நல்லா டைட்டாக நல்லா இருக்கும். மேலே கீழே நல்லா ஈர்த்து விடுங்க. லஞ்சுக்கு, பூஜை கூட எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டுக்கு, கடைக்கு பால் வாங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேகு அந்த சைஸ் திட்டமாக இருக்கும். இந்த சைஸு இந்த அடி போகிறது இதோட நம்ம நிறுத்திக்கலாம். வீடியோ லென்த்தாக போயிடும். நெக்ஸ்ட்டு மூளை திருப்புறது நான் இன்னொரு வீடியோவை காட்டுறேன். 2வது பார்ட்டில் போடுறேன். இதே அளவுக்கு இந்த ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, அடி போட்டாச்சு. மொத்தம் 7 லைன் இருக்குது. ஒன்று 2 3 4 5 6 லைன், மேலே 3 லைன், கீழே 3 லைனு. பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.